அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் துவிதல் வேண்டி, நலமெல்லாம் பெருக வேண்டி, கற்பகமூர்த்தியானை பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. உலகெங்கு வாழும் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத் தகவல் என்ற தலைப்பில் இப்பொழுது கடன் பிரச்சனைகள் ஏற்படுவது எதனால் என்பது பற்றி இங்கே பதிவு செய்ய இருக்கின்றோம். அதுவும் சிலருக்கு கட்டுக்கடங்காத கடனால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு உருவாகி அதனால் பிரிவினை கூட சந்திக்க வேண்டியிருக்கின்றது. வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதர்களோ குடும்பமோ இருப்பது மிகவும் குறைவுதான். 100க்கு 20% இருக்கலாம். மற்றபடி தனது தகுதிக்கு தகுந்தவாறு வங்கி கடனோ தனியார் வட்டி கடனோ தண்டல் கடனோ ஒவ்வொருவருக்கும் இருக்கவே செய்யும். கடன் இருப்பது பெரிய விஷயமில்லை. இதுவே பெரியதொரு பிரச்சனைக்கு காரணமாக, அதாவது அடிப்படை தகர்ந்து போகும் நிலையை ஏற்படுத்தக்கூடிய கடன் தான் மனித வாழ்க்கையில் பெரிய துன்பத்தை கொடுத்து விடுகிறது. சிலர் பல வருடம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்த பணம், வீடு, மனைகள், ஒரு சில பூர்வீக சொத்துக்களை கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இழக்கும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. எவ்வளவு சொத்துக்காரன் பாய்வான், இப்போ பாரு கையளவு கூட இல்லாமல் கஷ்டப்படுறான் என்று மற்றவர்கள் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகி விடுகிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? வங்கி கடன்கள் அடையாமல் போவதும், காலமெல்லாம் வட்டி கட்டி வறுமைக்கு தள்ளப்படுவதும் எதனால்? நமது அறியாமையா அல்லது இயலாமையா? நமக்கு அமையப்பெற்ற கிரக அமைப்பா? இதன் அடிப்படை காரணத்தை ஏற்கனவே பல நேரங்களில் தெரிவித்துள்ளேன். அதாவது, அவரவர் தமக்கும் உள்ள ஆயிலும் தொழிலும் பொன்னும், இவர்களின் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏலும், தவமுடை பெருமதேவன் தன் கைதொடங்கி முன்னும் சிவனுடைய அருளால் கற்பத்தில் நிச்சயிக்கப்பட்டான் என்று சொன்னது போல, இது ஏற்கனவே இந்த ஜென்மத்தில் எதை நாம் சந்திக்க வேண்டுமோ அதை சந்தித்து ஆக வேண்டும் என்பதுதான் நான் பிறவி எடுக்கும் பொழுதே அமைந்த கிரக அமைப்பாகும் என்பதுதான் இந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு பொருளாகும். அப்போ இந்த நிர்ணயிக்கப்பட்ட கிரக அமைப்பால் நமக்கு இதை சந்திக்க வேண்டிய ஒன்று இருந்தாலும் கூட, இந்த கடன் பிரச்சனை இது பெரியதொரு மன உளைச்சலையும், பொதுவாக கஷ்டப்பட்டு நாம் சம்பாதித்த பொருள்களையும் அசையா சொத்துக்களையும் இழக்கும்போது அது வாழ்க்கையில் ஒரு பெரிய இடையூறுகளையும் இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் சந்திக்கக்கூடிய நிலையில் வாழ்க்கை ஒரு சராசரி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதுதான் இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம். சரி, இது ஒரு புறம் இருந்தாலும், ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எந்த இடத்தில் இருந்தால் பெரியதொரு பேரிழப்பை தரும் என்பதை இப்பொழுது பார்ப்போம். பொதுவாக கடனை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் பாவகிரக அமைப்புகள் எதுவென்றால், லக்னாதிபதி 6இல் இருப்பதும், 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பதும், 2ஆம் அதிபதி 6இல் இருப்பதும், 6ஆம் அதிபதி 2இல் இருப்பதும், 2இல் இருக்கும் கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் 6இல் ஒரு கிரகம் இருப்பதும், இந்த 5 விதமான கிரக அமைப்புகளே முக்கிய காரணமாகிறது. இந்த கிரகங்கள் தசை புத்தி நடைபெறும்போது அல்லது தசை புத்தி நடத்தும் கிரகங்கள் மேற்சொன்ன கிரகங்களின் நட்சத்திரத்தில் இருப்பதோ ஜாதகருக்கு கடன்களை ஏற்படுத்துகிறது. இதுதான் அடிப்படை விஷயம். இப்படி சொன்னால் இது ஜோதிடர்களுக்கு புரியும். ஜோதிடம் கற்றுக்கொள்பவருக்கோ ஜோதிடமே தெரியாத ஒரு பொதுமக்களுக்கோ அது சரியாக புரியாது இல்லையா? அப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருந்தால் தானே தெளிவாக இருக்கும். இப்போது இந்த கிரக அமைப்பை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் இதுபோன்று இருந்தால் கடனாளியாகுவது உறுதியாகும். இது மேச லக்ன ஜாதகம். 6ஆம் அதிபதி புதன் லக்னத்தில் உள்ளது. இதற்கு புதன் திசை நடப்பதாக வைத்துக்கொள்வோம். பொதுவாக புதன் திசை கடன் நோய்களை கொடுப்பதில் வல்லமை பெற்ற கிரகமாகும். 6ஆம் அதிபதியான புதன் 1ஆம் இடத்தில் இருப்பதும், அதன் மேல் கோச்சார கேது சஞ்சாரம் செய்யும்போது கடன் கண்டிப்பாக ஏற்படும். ஏற்கனவே 12இல் கேது தனஸ்தானாதிபதியான சுக்கிரனுடன் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஜாதகத்தில் நல்லா பாருங்கள். லக்னத்திற்கு யோகாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் குரு 2ஆம் இடத்தில் இருந்து தனஸ்தானத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே குரு லக்னம் சுக்கிரன் மீது கோச்சார கேது பயணிக்கும்போது ஜாதகருக்கு தீராத கடனை கொடுத்துவிடும். கோச்சார கேது ரிஷபத்தில் குருவின் மீது செல்லும்போது கடன் ஏற்பட்டதை விட மீனத்தில் இருக்கும் சுக்கிரன் மீது பயணிக்கும்போது தான் அதிக அவஸ்தையை தரும்.
இவருக்கு எந்த அளவிற்கு எளிதாக கடன் கிடைத்ததோ அந்த அளவிற்கு திருப்பி செலுத்த முடியாமல் ஏற்பட்டு ஒரு பெரிய கடனாளியாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். நான் மறுபடியும் சொல்கிறத பாருங்கள். அதாவது குரு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குரு லக்னம் சுக்கிரன் மீது கோச்சார கேது பயணிக்கும்போது, இந்த கோச்சார கேது குரு லக்னம் சுக்கிரன், அதாவது ரிட்டர்னில் தான் கேது சஞ்சாரம் செய்யுது. வக்கரத்தை எப்போவுமே வக்கரத்தில் தான் அந்த கேதுனுடைய சஞ்சாரம் இருக்கும். எல்லா கிரகங்களும் ரைட்டில் போனால் இது லெஃப்டில் தான் வரும் இல்லையா? அப்போது இப்போ அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது ஃபஸ்ட்டு குருவை சந்தித்து அடுத்து லக்னத்தில் ஏறி அடுத்து சுக்கிரன் மீது பயணிக்கிற பொழுது தான் அதிகமாக ஜாதகருக்கு தீராத கடனை கொடுக்கக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். இப்போ இந்த ஜாதகத்துடைய அமைப்பு இதுதான். அப்போ இந்த மாதிரி ஜாதகருக்கு இந்த கோச்சார கேது இந்த குரு மீதும் 12ஆம் அதிபதி குரு இருக்கு இல்லைங்களா, குரு மீதும் லக்னத்தின் மீதும் 12இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் மீதும் பயணிக்கிற பொழுது இந்த ஜாதகருக்கு அதிகமான எதிர்பாராத ஒரு கடனை ஏற்படுத்தி விடுகிறது என்பதுதான் இந்த கிரக அமைப்பு. அடுத்து இந்த கிரக அமைப்பை பாருங்கள். அதே மேச லக்கணம், 5இல் குரு, 6இல் கேது, 12இல் ராகு, அதாவது குருவின் மீது கோச்சார கேது சஞ்சாரம் செய்யும்போது கடன் ஏற்படும் என்பதை விட குருவோ அல்லது கேதுவோ 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக கடன் ஏற்படுவதோடு இந்த காலங்களில் மாரக தசை காலமாக ஜாதகருக்கு நடைபெற்றால் இது மாரக கடன் என்று கூட சொல்லலாம். யோக தசை நடைபெறும் காலமாக இருந்தால் பொன், பொருள், பூமி, வீடு அனைத்து பொருளாதார சேர்க்கைகளும் கொடுத்து அதை முழுவதும் இழக்கும் நிலையை ஏற்படுத்தும். இந்த வேலையை கோச்சார குரு 6ஆம் இடத்தில் இருக்கும் கேதுவோடு சேர்ந்தாலும் ஒரு சில ஜாதகத்தில் குரு 6இலிருந்து கோச்சார கேது குருவோடு சேரும் காலமும் இந்த பலன் நடைபெறும். இப்போ இந்த ஜாதகத்தில் கோச்சார குரு கேதுவோடு சேரும்போது கடன்களை கொடுத்திருக்கிறது. பிறந்த கால ஜாதகத்தில் குருவும் கேதுவும் அடுத்த ராசியில் இருப்பதால் இவர் ஃபைனான்ஸ் தொழில் செய்தவராக இருப்பார். எனவே இவரிடம் கடன் வாங்கியவர்கள் திருப்பி கொடுக்காத காரணத்தால் இவர் கடனாளி ஆனார். ஃபைனான்ஸ் செய்பவர்களுக்கு இதுபோன்று கிரகமைப்பு இருந்தால் எச்சரிக்கையாக இருக்கவும். அதாவது இந்த குருவுக்கு அடுத்து கேது இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் பணத்தை போட்டு பணம் சம்பாதிக்கிற மாதிரி. அப்போ இந்த வட்டிக்கு விடுற தொழில் ஃபைனான்ஸ் தொழில் தானே செய்ய முடியும். அவங்க மாதிரி ஆளுகள் கடன் கொடுத்தவர்களிடம் இவர்கள் திருப்பி கொஞ்ச நாள் நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு காலப்போக்கில் அது நிறைய கிடப்பில் கிடந்து அந்த கடன் வாங்கியவர் அந்த கடன் வாங்கிய இடத்துல இருக்க மாட்டார். அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி போகிறனால இவங்க அதில் பெரிய ஒரு கடனாளியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதே தான் இந்த சீட்டு பிடிக்கிறவங்க கூட சீட்டு பிடிச்சி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட நல்லா நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதனுடைய கால சூழ்நிலைகள் அவங்களுக்கு இதே மாதிரி கிரக சேர்க்கைகள் இருக்கும் காலம் இப்படி கோச்சார கேது இந்த குரு மீது சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக இவருக்கு அப்பொழுதுதான் இந்த ஒரு பேரிழப்பை சந்தித்து ஒரு தீராத கடன்கள், அதாவது சமாளிக்க முடியாத கடன்களாகி அவர்கள் தன்னுடைய அசையா சொத்துக்களை கூட விற்றும் அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா அவங்களாம் பணத்தை போட்டு பணம் சம்பாதிக்கிறவங்க இல்லையா, பணத்தினாலேயே வியாபாரம் பண்ணுறவங்க. அந்த மாதிரி ஃபைனான்ஸு, வட்டி தொழில், ஷீட்டு இது மாதிரிலாம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கைகள் இருந்தால் இவர்களுக்கு ஒரு நேரத்தில் இது மாதிரி வரும். அப்போ 18 வருஷத்துக்கு பிறகு இந்த கோச்சார கேது இந்த பயணிக்கிற பொழுது அந்த நேரத்தில் அவங்களுக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதை நீங்கள் ஃபைனான்ஸ் செய்கிறவங்க இது மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் தங்கள் ஜாதகத்தில் இருக்கா என்று கூட நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்து இது மிதுன லக்கண ஜாதகம். 2ஆம் இடம் கடகத்தில் சனி, 6ஆம் இடமான விருச்சிகத்தில் சூரியன். அதாவது இந்த மிதுன லக்கண ஜாதகத்துக்கு 2ஆம் இடமான கடகத்தில் சனி இருந்து 6ஆம் இடமான விருச்சிகத்தில் சூரியன் அனுச நட்சத்திரத்தில் உள்ளது. அதாவது சனியுடைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். 2இல் இருக்கும் கிரகத்தின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் 6இலிருந்து தசை நடத்தினாலோ அல்லது 2ஆம் அதிபதியின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் 6இல் நின்று தசை நடத்தினாலோ இவர்கள் பெரும் கடனாளியாக ஆகிவிடுவார்கள். அதாவது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலிருந்து 6ஆம் இடத்தில் அந்த கிரகம் இருந்து நடத்தினாலும்
அல்லது 6 ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் 2ஆம் இடத்திலிருந்து திசை நடத்தினாலும் கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி கடன் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எதற்காக கடன் பெற்றோம் என்று கூட தெரியாது, ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துடும். இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், 2ஆம் வீடான கடகத்தில் சனி இருக்கிறது. சனியின் நட்சத்திரமான அனுசத்தில் 6ஆம் வீடான விருச்சிகத்தில் சூரியன் நின்று தசை நடத்துகிறது, அதாவது அனுச நட்சத்திரத்தில் இருந்து. அப்போ இவர்கள் வாங்கிய கடனை அடைக்க முடியாமலே ஒரு பெருங்கடனாளியாக தொடர்ந்து ஒரு வேதனையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். அடுத்து இது போன்ற உங்களில் யாருக்கும் கிரகம் இருக்கிறதா என்று கூட உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். இது மகர லக்கண ஜாதகம். 2இல் கும்பத்தில் ராகு, 6இல் மிதுனத்தில் ராகு நட்சத்திரமான திருவாதிரையில் செவ்வாய் இருக்கிறது. 12ஆம் இடமான தனுசில் குரு இடம்பெற்றிருக்கிறது. இவர்கள் ராகு திசையிலேயோ அல்லது செவ்வாய் திசையிலேயோ கடனாளி ஆவார்கள். அல்லது ராகு திசை செவ்வாய் புத்தியிலோ செவ்வாய் திசை ராகு புத்தியிலோ கடன்கள் ஏற்படலாம். இந்த அமைப்புள்ளவர்களுக்கு இவரிடம் கடன் வாங்கியவர்கள் திருப்பி கொடுக்காத காரணத்தால் கடனாளி ஆவார்கள். அதாவது இவற்றிலிருந்து ஏதாவது கைமாற்று இல்லை வட்டி கடன் இது மாதிரி வாங்கியிருந்தால் அதனால் இவங்களுக்கு ஒரு பெரிய பேரிழப்பாகி இவர்கள் கடனாளி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். சில பேர் கடனை வாங்கி கொடுத்துருப்பார்கள் ஒரு ஜாமீன் போட்டு, அது பெரிய தொகையாக இருக்கும், அது கட்ட முடியாமல் போயிடுவாங்க. அதுக்கு இவங்க அந்த ஜாமீன் போட்டனால கண்டிப்பாக இவங்க அதை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை, பொறுப்பேற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த கடனில் அவங்க மாட்டிக்கிட்டு பெரிய ஒரு அவஸ்தையை ஏற்படுத்த ஒரு சூழ்நிலை சந்திக்கிற மாதிரி கூட வரும். அப்போ தனகாரனான குரு 12ஆம் இடத்தில் இருப்பதால் தனது பணமே தன்னை கடனாளியாக்கும். அதனால் தூக்கமும் வராது, அதற்கு பதிலாக அதிகமாக துக்கம்தான் வரும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி யாருக்கோ வாங்கி கொடுத்துட்டு அல்லது நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை, உங்கள் கைவசம் இருக்கக்கூடிய பணத்தை, உங்களுக்கு தேவைக்குள்ள பணத்தை ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்துட்டு கண்டிப்பாக அது திரும்பி வராத பொழுது உங்கள் பணமே உங்களுக்கு அது ஒரு பெரிய பேரிழப்பை ஏற்படுத்தி விடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த கிரக அமைப்பு. அடுத்து இந்த கிரக நிலையை பாருங்கள். மிதுன லக்கணம், 5இல் துலாமில் ராகு, 10இல் ஆட்சி பெற்ற குரு, 8ஆம் அதிபதியான சனி சாரமான உத்திராட்டி நட்சத்திரத்திலும் விரையாதிபதியான சுக்கிரன் சாரம் பெற்று 11இல் மேசத்தில் கேது இருப்பதுமாக அமைப்பு உள்ளது. குறிப்பாக குருவிற்கு 2இல் கேது இருப்பது கடன்காரர்களை தேடி போய் கௌரவமாக கடன் கேட்க வைக்கும். இப்போ அவருக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்கும், நல்லா கொஞ்சம் வசதியாக இருப்பார், மற்ற தொழிலெலாம் போய்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு கௌரவத்தோடு போய் இவரை அந்த கடன் கேட்டு வாங்கக்கூடிய ஏதாவது ஒரு தேவைக்கு போய் கடன் கேட்டு வாங்குவார். அது அதிகமாக ஒரு ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது கடன் கொடுப்பவர்கள் தானே முன் இவர்களுக்கு கடனை கொடுத்து கடனை அழிக்க விடுவார்கள். இவர்கிட்ட சொத்து பத்துலாம் நிறைய இருக்க, தொழில் நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு அவரே உங்களுக்கு கடன் கொடுக்குறதுக்கு என்ன, உங்களை நம்பி எவ்வளோ நாளும் கொடுக்கலாம் அப்படின்னு அவரே முன் உங்களுக்கு கடன் கொடுப்பார். ஆனால் நீங்கள் ஆக மொத்தம் கடனாளி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தும். இப்போ இந்த கிரகநிலை அடிப்படை அமைப்பாக இருப்பவர்களுக்கு 6-12ஆம் அதிபதி தசை நடைபெறும் பொழுது கோச்சார குரு கேதுவின் மேல் பயணித்தாலும், கோச்சார கேது குருவின் மீது பயணித்தாலும் இந்த கடன் ஏற்படுவது நடைமுறைக்கு வரலாம். நல்லா கவனிக்கணும். இப்போ அந்த கோச்சார கேது கோச்சார மூலமாக பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவின் மீது பயணிக்கும் பொழுது அப்பொழுது இந்த 6, 8, 12, 8 கூட ரொம்ப கடனாளி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. 6, 12ஆம் அதிபதி தசை அல்லது பாதகாதிபதி தசை உங்களுக்கு அந்த நேரம் நடைபெறும் பொழுது இந்த கோச்சார ரீதியாக கேது குருவின் மீது பயணிக்கிற பொழுது அல்லது குரு கேதுவின் மீது கோச்சார நிலையில் பயணிக்கிற பொழுது இந்த கடன்கள் ஏற்படும். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமான இதில் உள்ள விளக்கம். அது உங்கள் ஜாதகங்களில் இது மாதிரி கோச்சாரத்தில் வர்ற பொழுது அப்போ எந்த திசை நடக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரி இருக்கும் இது இருப்பவர்களுக்கு. அடுத்து இது மகர லக்கணம். 2ஆம் இடத்தில் அவிட்டத்தில் கேது, 6இல் மிதுனத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் செவ்வாய், அதாவது 12 விரையாதிபதி சாரம் பெற்றுள்ளது. பாதகாதிபதியான செவ்வாய் அப்படியானால் இங்கே 6-12க்கு தொடர்பு உள்ளது. எனவே இவர்கள் எதனால் கடன் வாங்குவார்கள் என்றால் வீட்டு மனை, காலி இடங்கள்,
அல்லது வீடு கட்டுவதற்கு கடன் வாங்கி வீட்டை கட்டி பிறகு அந்த கடனை அடைப்பதற்கு வீட்டை விற்று அல்லது அந்த இடங்களை பூமியை விற்று எந்த பொருளை வாங்குறதுக்கு நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அதையே மறுபடியும் விற்று அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது வட்டிக்கு வாங்கி அட்டியை விற்று வட்டியை கட்டிய கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா. எதை வாங்குவதற்கு கடன் வாங்குவார்களோ அதையே விற்று கடனை கட்டுவார்கள். குறிப்பாக இவர்களுக்கு இந்த அமைப்பு தான் நடைபெறும். பொதுவாக இங்கே அமையப்பெற்ற கிரகங்களால் கடன்களை ஏற்படுத்தும். ஆனால் அப்போது 6, 12ஆம் அதிபதிக்குடைய திசை நடைபெற வேண்டும். அப்படி திசை நடைபெறும் பொழுது தான் இந்த கிரக அமைப்பு இருக்கிறவர்கள் இந்த கோச்சாரத்தில் கேது குரு மீது சஞ்சரிக்கும் போதோ அல்லது குரு கேது மேல் பயணிக்கிற பொழுதோ கோச்சார ரீதியாக கண்டிப்பாக இந்த கடன்கள் அப்பொழுது தான் ஏற்படும் என்பதை குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது மாதிரி ஒரு கிரக அமைப்புகளுக்காகவே இது கண்டிப்பாக நடந்து தான் ஆகுங்கிறது அது அடிப்படையான விதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இதெல்லாம் ஏற்கனவே அமைப்பு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? எதுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல, ஒரு தீர்வு இருக்குல்ல. இப்போ நோயின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு மருத்துவம்னு ஒன்று இருக்குது, டாக்டர்னு ஒன்று இருக்கார். இப்போ அது மாதிரி சாஸ்திரத்தில் கூட இந்த தீராத கடன்களுக்கு வட்டியே கட்டி வாழ்க்கையெல்லாம் ஒரு வறுமையில் வாடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது பெரிய வசதி உள்ளவர்கள் கூட இது மாதிரி நல்ல தொழில் இருக்கும், சொத்து வருமானம்லாம் இருக்கும். ஆனால் பெரிய கடன்களை வாங்கி அந்த கடனே கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ளே சங்கட்டமான ஒரு சூழ்நிலையும், தூக்கம் வராது, பிரச்சனையாக இருக்கும், எப்போ அந்த கடன் அடையும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி ஒரு தீராத கடன்கள் இருப்பதற்கு சில அடிப்படையான கிரகங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்கவே செய்யுது. அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னா, அதுக்கு தீர்வு இருக்குது. தங்களுடைய ஜாதகங்களை அதை ஆய்வு செய்து பார்த்து அதுக்கு உரிய பரிகாரங்கள் மூலம் கண்டிப்பாக இதுக்கு தீர்வு காணலாம். நமது நேயர்கள் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.